ما حراك بهذا أن يكبر قدرك عند الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் காலையில் ஓதினால் மாலைக்குள் நமது துவாக்கள் அங்கீகரித்து கொடுக்கக்கூடிய சிறந்த திருக்குர்ஆனுடைய ஒரு வசனத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் நமக்காக வானவர்கள் துவா செய்யக்கூடிய ஒரு நல்ல அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்மளில் பலருமே என்ன செய்கிறோம் அப்படின்னா, எனக்காக துவா செய்யுங்க அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடியவர்களாக கேட்கக்கூடியவர்களாக பழகினவங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எல்லார்கிட்டேயுமே நம்ம சொல்கிறோம். ஆனால் நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த வசனங்களை நீங்கள் காலை பொழுது அடைந்த உடனே நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா 70,000 வானவர்கள் உங்களுக்காக துவா செய்கிறாங்க, உங்களுடைய பாவ மன்னிப்பிற்காக அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளில் யாருமே இதை பயன்படுத்துறது கிடையாது. இது அன்றாடம் நம்ம வழக்கமாக்குறதும் கிடையாது. இன்றைக்கு நம்ம எல்லோருமே என்ன செய்கிறோம் அப்படின்னா, நமது பிரச்சனை நீங்கணும், நமது கவலைகள் எல்லாமே நீங்கணும், கடன்கள் எல்லாமே நீங்கணும், நமது துவா நினச்ச உடனே நமக்கு கபுலாகிடணும் அப்படிங்கிறதுல நம்ம எல்லோருமே உறுதியாக இருக்கும். ஆனால் இது எல்லாத்துக்குமே நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நிறைய அமல்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை யாருமே நம்ம பின்பற்றுறது கிடையாது. இப்போ நமக்காக ஏராளமான வானவர்கள் துவா செய்யக்கூடிய அந்த வசனம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பொழுது விடிந்ததும் ஒருவன் அஊது பில்லாஹி ஸமீஉல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இந்த சூரா அஷரனுடைய இறுதி 3 வசனங்களை யார் ஓதினாலும் அவனுக்காக இறைவன் 70,000 வானவர்களை ஏற்பாடு செய்வான். அவனுக்காக அவர்கள் மாலை வரை பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள் என்று அவன் இறந்து விட்டால் ஷஹீத் எனப்படும் தியாகியின் அந்தஸ்தும் அவனுக்கு கிடைக்கும். அந்த 3 வசனங்கள் வருமாறு எப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நமக்காக ஒருத்தர் 2 பேர் கிடையாது, அதுவும் 70,000 வானவர்கள் யார் அப்படின்னா பாவமே செய்யாதவங்க. அவங்க நமக்காக துவா செய்கிறாங்க அப்படின்னா அல்லாஹ் கண்டிப்பாக நமக்கு அந்த துவாவை கபலாக்கி தருவான். இன்னும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காகவும் அவங்க மன்றாடுறாங்க அப்படின்னா நம்ம எல்லோருமே இந்த வசனங்களை அன்றாடம் ஓதுறதை நம்ம வழக்கமாக்கிக்கணும், யாருமே விட்டுறக்கூடாது. அந்த கடைசி வசனம் என்ன அப்படின்னா, ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹா இல்லா ஹுவல் அலீமுல் கய்யிப் வ ஷஹாதத்தி ஹுவர் ரஹ்மானுர் ரஹீமு ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹா இல்லா ஹுவல் மலிக்குல் குத்தூசு ஸலாமுல் முஹ்மினுல் முஹைமினுல் அசீஸுல் ஜப்பாரு முத்தகப்பிரு சுப்ஹானல்லாஹி அம்மன் யுஷ்ரிகு ஹுவல்லாஹுல் ஹலீக்குல் பாரிஉ முஸவ்விரு லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா யுஸப்பிஹு லஹு மாஃபிஸ் ஸமாவாதி வல் அர்லி வஹுவல் அசீஸுல் ஹக்கீம். இந்த சூரா ஷஹரனுடைய கடைசி 3 வசனங்களை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ சிறப்புகளை சொல்லி நமக்கு ஓதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லோருமே இந்த வசனங்களை ஃபஜருக்கு ஓதுறதை நம்ம வழக்கமாக்கிக்கணும். அல்லது காலை பொழுதில் ஏதாவது ஒரு நேரத்திலேயாவது இதை நம்ம ஒரு முறை நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா 70,000 வானவர்கள் நமக்காக துவா செய்கிறாங்க. ஷஹாதத்துடைய அந்தஸ்து நமக்கு கொடுக்கப்படுது. நம்ம இன்றைக்கு ஓதிட்டு நம்ம மௌத்தாயிட்டோம் அப்படின்னா நமக்கு சொர்க்கம் உறுதியாக கிடைக்குது. இதை விட நமக்கு வேறு என்ன வேணும்? நமக்காக 70,000 வானவர்கள் துவா சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நாளில் நமக்கு ஏதாவது சோதனைகள் வருமா, ஏதாவது கவலைகள் வருமா? அப்படி எதுவுமே நிகழாது. அல்லாஹ் நமக்கு அன்றைக்கு ரஹமத்தை தான் கொடுப்பான், பரக்கத்தை தான் கொடுப்பான். நமக்கு எல்லாமே நலவாக தான் நடக்கும். ஏன்னா நமக்காக வானவர்கள் நாள் முழுக்க துவா செஞ்சு கொண்டிருக்கும் போது நமக்கு எந்த தீங்குமே ஏற்படாது. எனவே நம்ம எல்லோருமே இதை யோசிக்கணும். இன்னும் இந்த வசனத்தை நம்ம ஓதி துவா கேட்டால் நமது துவாக்கள் அங்கீகரிக்கப்படும். ஏன்னா இந்த வசனத்தில் அல்லாஹ்வினுடைய சிறந்த பெயர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட பெயர்கள் இதில் இடம்பெறுது. இதுதான் இஸ்முல் ஆலம் கொண்ட திருக்குர்ஆனுடைய ஒரு வசனம் அப்படின்னு சொல்லப்படுது. எனவே இன்ஷா அல்லாஹ் இதில் நமக்கு பலவிதமான நன்மையும் பலவிதமான பலன்களும் நமக்கு கிடைக்குது. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த திருநாமங்களை கொண்ட இந்த திக்ருகளுடைய ஒரு வசனத்தை நம்ம எல்லோருமே அன்றாடம் ஓதி இதனுடைய பலன்களையும் சிறப்புகளையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன்.
இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.